அப்ப அபிஷேகம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி கியா கார்னிவல் பல 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 பலன்னு, ஆனா வண்டியை ஓட்ட முடியாது. பெட்ரோல் டேங்க்ல ட்ரை அப்படின்னா கார் நம்ம வீட்டில் நின்று ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா, தள்ளு மாடல் வண்டியா தான் இருக்கிறோம். கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க, சர்ச்சுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு வீட்டிலேருந்து வந்திருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தா சர்ச்சில் அவர் வந்திருக்க மாட்டார். இழுக்கணும், இந்த தேரை இழுக்கிற மாதிரி காரை இழுக்கணும். பெட்ரோல் இல்லாத காரை கயிறு கட்டி இழுத்துட்டு டோ பண்ணி கொண்டு போகிற மாதிரி நம்ம ஆட்கள் என்ன பண்ணணும்? ஆண்கள் ஐக்கியத்துக்கு வாங்க வாங்க, பெண்கள் ஐக்கியத்துக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இழுக்கணும். ஏன்னா வண்டிக்குள்ள என்ன இல்லை? பெட்ரோல் இல்லை, ஆவியானவர் இல்லை. அப்போ ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன மாடல் வண்டியா இருப்போம்? லேட்டஸ்ட் மாடலா இருந்தாலும் அது தள்ளு மாடல் வண்டி தான். அநேகம் நம்ம நினைச்சுக்கிறோம் ஆவியானவர் ஒரு ஆப்ஷன். அவரை பெற்றுக்கொண்டாலும் சரி, பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, என்னால் கிறிஸ்தவனாய் வாழ முடியும். ஏனென்றால் ஆவியானவர் ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை. அந்த ஆப்ஷன் இருந்தா நல்லது, இல்லாட்டி பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அல்லது அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, கம்பல்சரியா ஆவியானவரை பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்ப BMW கார் வாங்க போறோம். அவன் நம்மளை பார்த்து கேட்குறான், ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இப்போ கேட்பான். இது போடணுமா போட வேண்டாமா? எப்போனா கேட்க மாட்டானா? சார் சீட் கவர் போடணுமா வேண்டாமா? போடுங்க சார், இல்லாட்டி விட்டுருங்க சார், எங்கிட்ட இப்போ காசு இல்லை சார், அப்புறமா வாங்கிக்கிறேன். சொல்ல மாட்டோமா? அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டணுமா? இல்லை சார், அப்புறம் ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. பம்பர் வேணுமா வேண்டாமா? அவன் கேட்பான். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். என்னைக்காவது அந்த கார் விற்கிற ஷோரூம் விற்பனையாளர் உங்ககிட்ட கேட்டிருக்காரா, சார் இன்ஜின் வேணுமா வேண்டாமா கேட்டிருக்காங்க? இல்லை நீங்களும் சொல்லியிருக்கீங்களா, சார் இந்த இன்ஜின் மட்டும் வேண்டாம், எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இந்த இன்ஜினை மட்டும் கழட்டிட்டு இந்த இன்ஜின் வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை, காரை மட்டும் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், இந்த இன்ஜினை நீங்கள் வச்சுருங்க, இந்த இன்ஜினுக்கு ஒரு பணத்தை மாத்திரம் கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? ஏன்? இன்ஜின் இல்லாட்டி வண்டி ஓட. அப்போ ஒரு காருக்கு என்ஜின் எப்படி அவசியமோ, நாம் சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால், நாம் செவ்வையான பாதையில் நாம் நடக்கணும் அப்படின்னா, ஒரு சரியான கிறிஸ்தவனாய் நம்ம வாழணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா நம்ம காராய் இருக்க மாட்டோம், அதுக்கு மேல தேராய் கட்டி 10 பேர் சேர்ந்து இழுக்கணும். அது இழுத்தாலும் நகராது. கஷ்டப்பட்டு இழுத்து தேரை இழுத்து தெருவில் விட்டு அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு போனாலும் அதுக்கு முட்டு கொடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். கார் அப்படி கிடையாது. சரியான இன்ஜின், சரியான கியர் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கார் சரியான கண்ட்ரோல்ல, சரியான பாதையில் அது போகிற வண்ணமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர், அவசியமான பரிசுத்த ஆவியானவர், தேவ பலனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.